வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் தற்பொழுது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இணையதள வாரத்தில் trb.tn.gov என்ற இணையதளத்தில் 13/2/2022 அன்னிலிருந்து வெளியிடப்படுகிறது. ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 1/9/2025க்கு முன்னர் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும். இந்த தேர்வுக்கான விண்ணப்பம் அனைத்து விவரங்களுமே அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 18/2/2024 10/4/2026 வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10/4/2026 லாஸ்ட் டேட்டு. எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11/4/2024 13/4/2026 வரைக்கும். ஸோ பேப்பர் 1 டென்டேட்டிவ் டேட் 4/7 பேப்பர் 1, பேப்பர் 2 5/7/2026 பேப்பர் 2 நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு டீச்சர்ஸ் தமிழ் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்றத தெளிவாக அவங்க குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ 1/9/2025க்கு முன்னாடி HGT BT அசிஸ்டன்ட் ஈக்குவலன் டு கிரேட் டீச்சர்ஸ் அட் த டைம் ஸ்கேல் கன்சாலிடேட் ஒன் த பார்ட் டைம் பே. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் அவங்களை இங்கே பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறையில் கொண்டு வரப்பட்ட ஸோ அந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பும் இதில் இருக்குது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டே சொல்கிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த டெட்டு ஸோ 2025 கிட்டத்தட்ட 2.38 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா டெட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றது இதுவரை இன்னும் சரியான பதில் வரல. ஸோ தோல்வி அடைஞ்சவர்களுக்கு விரைவில் சிறப்பு டெட்டு நடத்துவாங்களா, இல்லை கல்வி பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட்டு நடத்துவாங்களா, அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு? ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு விரைந்து ஒரு சுமூகமான முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் ஏற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் சுமூகமான முடிவுகளை விரைவில் எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் நிறைய போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்கணும். ஸோ நடந்து முடிந்த டெட் தேர்வு ரிசல்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா 96% கேள்விகள் தவறு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ்ஸு, ஸோ பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் இவைகள் அனைத்துமே வழங்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே ஒரு பக்கம் எழுந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே எல்லோரும் மத்தியிலுமே எழுந்துட்டு தான் வருது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரியலைங்க. ஸோ கூடிய விரைவில் டிஆர்பிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வில் 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸ் எப்போ போட போகிறாங்க, இது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா இது நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா இதை குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் நாங்கள் விரைவில் போட்டுருவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்ற பாடே இல்லைங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.